இது என்ன ஒரு நிமிஷம், என்னென்னலாம் ஒரே மாதிரி? 2 பேரும் ஒரே மாதிரி புடவை, செயினும் ஒரே மாதிரி. ஓகே, இது தவிர வேற என்னென்ன ஒரே மாதிரி? தோல் ஒரே மாதிரி தோல். கோல்டு 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 இருக்கு. ஓகே, வேற என்ன ஒரே மாதிரி? பாலிஷ். நெயில் பாலிஷ். கர்ச்சீஃப்லாம் வேற வேற தானே வச்சிருக்கீங்க? இல்ல அதுவும் ஒரே மாதிரி எம்ப்ராய்டரி போட்டது? பேக். எத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க 32 வருஷமா 32 வருஷம். 4 வருஷம் ஆயிடுச்சு சார். ஓ, எந்த ஊரு? 11th 12th ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம். அடுத்து பிஎஸ்சி ஒரே காலேஜ், எம்எஸ்சி ஒரே காலேஜ், அடுத்து எம்ஃபில் பிஎட், அதுக்கு அடுத்து கண்டினியூஸ் ஆச்சு. அப்படியே மதுரை தான். இப்ப நாங்க நீங்க சொல்லலாம் ஃபுல்லா மதுரை. ஃபுல்லா மதுரை தான். மதுரையில ஒரே ஏரியாவா வேற வேற ஏரியா? ஒரே ஏரியா. பேர் வந்து அவங்களுக்கு வந்து பத்மபிரியா, என் பேர் மதிப்பிரியா. என்னம்மா இது? அதாவது நம்மளா வந்து பண்ணிக்கிறது ஒண்ணு, புடவை நகையெல்லாம். பேரு கூட அப்படி கரெக்டா வச்சிருக்காங்க. இனிஷியல் கூட சார், அவங்களுக்கு எஸ், எனக்கு எஸ். காலேஜ்ல கட் அடிச்சிட்டு சினிப்பிரியா தானே படம் பாப்பீங்க? கரெக்டா சார். கரெக்டா? அவ்வளவு சிங்க்லே போதேப்பா சார். ஆனா ஒரே ஒரு கரெக்ஷன், நாங்க கட் அடிக்க மாட்டோம். ஐயா, நீங்க ஆமா சார். ஏன் மேடம் அது சொன்னாங்க தெரியுமா? மேடம் டீச்சரா நினைச்சேன். ரெண்டு பேருமே டீச்சர்ஸ். ஓ, 2 பேருமே டீச்சர்ஸ். ஸ்கூலுமே வந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டாப். புடவை ஒண்ணு, செயின் ஒண்ணு, தோடு ஒண்ணு, நெகப்பாலிஸ் ஒண்ணு, பேரு பிரியான்னு முடியுது, இனிஷியல் ஒண்ணு, படம் பாக்குற தேற்று சினிப்பிரியா. 2 பேரும் டீச்சர், 2 பேரும் பாட்டனி, 2 பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் வர்க் 2 பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம். 2 பேருக்குமே boys இப்போ தான். என்னங்கறீங்க? பசங்களும் பையன் தான், குழந்தைங்களும் பையன். ஒண்ணும் இல்ல. பர்த்டேவும் ஜூலை. எனக்கு ஜூலை 3rd, அவங்களுக்கு ஜூலை 7th. அதுவும் ஜூலை. எனக்காக அவ இந்த இடத்துல நின்றுக்கா, எனக்காக அவ அதை செஞ்சிருக்கா. கல்யாணம் ஆகி நான் வேலைக்கே போகல சார், வீட்டிலே தான் இருக்கேன். ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு வந்து எக்கனாமிக்கலா என்ன செய்யனே எனக்கு தெரியாது. அப்ப சோல் இவதான் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தது, இவ மட்டும்தான். ஹஸ்பண்ட் இல்லைன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் ஆயிட்டேன். சமூகம் இன்னும் மாறல சார், அப்படியே தான் இருக்குது. ஆனா என்ன ஒரு துளி கூட, நான் என்னைக்கு 92ல மீட் பண்ணனோ அதே பாண்டிங்ல அதே மாதிரி என்ன ரிசீவ் பண்றா. அவ வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வாசல்ல என்னைய வந்து ரிசப்ஷன்ல நிப்பாட்டி வச்சா பாத்தீங்களா, அது போதும் சார். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இது போதும்.